கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். லேவியராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நேற்று வேத வசனத்தை தியானிக்க தொடங்கினோம். எகிப்தின் நுகத்தை உன்னிலிருந்து நான் முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்பதாக ஆண்டவர் பல தேவன் என்று சொல்லி நேற்று இரவு உங்களுக்கு காண்பித்து கொடுத்த. ஆனா நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் என்னையும் உங்களையும் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். தலை குனிகிற, வெட்கப்படுகிற, அவமானப்படுகிற, கூனி குறுகி நிற்கிற ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லுகிற பிள்ளைகளை அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். சங்கீதம் 20:8 சொல்லுகிறது, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறார். இயேசு தேவ ஆலயத்திற்கு போகிற போது 18 வருஷம் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி அங்கே இருந்தா. இயேசு அவளை கண்டு அது ஒரு ஆவி அவளை சிறைப்படுத்தி இருக்கிறது என்று அறிந்தவுடனே இயேசு அவளை அழைத்து கைகளை வைத்த போது எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியை கர்த்தர் துள்ளி நிமிர்ந்து கர்த்தர் அவளை துதிக்க வைத்தது போல என்னால நிமிர முடியல. இந்த பாடுகள் என்ன நிமிர விட செய்ய முடிய மாட்டேங்கிறது. இந்த பாவத்திலிருந்து என்னால நிமிர முடியல. இந்த போராட்டத்திலிருந்து என்னால நிமிர முடியல. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னால நிமிர முடியல. இந்த கடன் காரியங்கள் என்னை அமிழ்த்துகிறது. இந்த சிறையிருப்பு என்னை அடிமைப்படுத்துகிறது. பாவம் என்கிற அடிமைத்தனமா இருக்கலாம், எகிப்து என்கிற அடிமைத்தனமா இருக்கலாம், பெலிஸ்தியர் என்கிற அடிமைத்தனமா இருக்கலாம், அசீரியர் என்கிற அடிமைத்தனமா இருக்கலாம். எந்த நுகமோ உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எவ்வளவேனும் நிமிர முடியாம மேல் நோக்கி பார்க்க முடியல, கீழே பார்க்கிறது. மேலானவைகளை நோக்கி பாருங்கள், கீழானவைகள் அல்ல. பரலோகத்துக்குரியவர்களை நோக்கி பாருங்கள், கீழானவைகள் அல்ல. வலது வாரிசத்துக்குரியவைகளை நோக்கி பாருங்கள், கீழானவைகள் அல்ல. உன்னதத்துக்குரியவர்களை நோக்கி பாருங்கள், கீழானவைகள் அல்ல. கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லுகிறாரு. இன்னும் என்னால நிமிர முடியலையா? இந்த இரவு கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. சில நேரம் எழும்புறோம், திருப்பியும் கூடுகிறோம், திருப்பி நிமிர்றோம், திருப்பியும் அடிமை, திருப்பியும் சிறையிருப்பு, திருப்பியும் பாவ அடிமைத்தனம், திருப்பியும் கடன் என்கிற ஒரு அடிமை, ஒரு இன்னும் திருப்பி எகிப்துங்கிற ஒரு அடிமை, உலக அடிமை, சிற்றின்பத்திற்கு அடிமை, ஏதோ ஒன்று என்னை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்குதா? இந்த இரவு கர்த்தர் எல்லா நுகத்தை முறித்து உங்களை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். ஹல்லேலூயா. நேற்று இரவு பல வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க கர்த்தர் உதவி செய்தா. நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன் வாழ்க்கையில சில நேரம் நிமிர முடியல? என்ன வேதம் சொல்லுகிறது? எகிப்தின் நுகத்தை முறித்து உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். நுகம் முறியாமல் நான் நிமிர முடியாது. என் வாழ்க்கையில சில நுகங்கள் முறியணும். அது முறியணும்னா என்ன ஆண்டவரே செய்யணும்? ஓசியா 11:4 அன்பின் கயிறுகளினால் கட்டி இழுத்து அவர் என்னிடமாய் சாய்ந்து நுகத்தை முறித்து எனக்கு உணவு ஊட்டுகிறவர் போல இருந்தா. ஏசப்பா, என் தேவன் ஆவியானவர் என் பக்கமாய் சாய்ந்தால் என் நுகம் முறியும், நான் நிமிர்ந்து நடப்பேன். அவர் சாயணும்னா நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 40:1 அவருக்கு நான் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார். எந்த அளவுக்கு காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் என்னிடமாய் சாய்வார். என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார். என் நுகத்தை தேவன் முறித்து போடுவார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் அவர்கள் சோர்வு அடைய மாட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார். ஏசாயா 30:18 வாசித்தார். கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார், அவர் எழுந்திருப்பார், அவர் நீதி செய்வார், காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இருக்கிறதுல the toughest time waiting period, toughest time patient அப்படி உட்கார்ந்து இருக்கிற டைம் தான் இருக்கிறதுல the toughest very difficult period in our life. மிகவும் காத்திருப்பது, அதுவும் பொறுமையா காத்திருப்பது. ஹல்லேலூயா.
ஒரு ஆளை வேலை செய்யின்னு சொன்னா ஓடி ஓடி செஞ்சிருவாங்க. இதை எடுத்து போட அதை செய்யின்னு சொன்னா உடனே செய்ய யாருனாலும் வந்து நிற்பாங்க. அதை அமைதியா ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னா அது இட்ஸ் a very difficult thing. ரொம்ப டஃப்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, தோத்திரம். தம்பியவே பாக்குறீங்களா? கொஞ்ச நேரம் நான் ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நீங்க அவன் பார்த்து பேசி போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன கவனிச்சா போதும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாரேன், அவன் போற வர அவனை பாருங்க. பாஸ்டர் மகன் எனக்கு தெரியும், ஆமா அவன் நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும். அவன் மகன் இந்த மூத்த வந்தா உட்காந்துருக்கான்னு தெரியும், இளையவ அடுத்தது உட்காந்துருக்கான்னு தெரியும். பார்த்துட்டீங்களா? அடுத்தது கருப்பு சட்டை போட்ட தம்பி வரான் பாருங்க. வேற யார் வரீங்களாப்பா? இவங்க பாப்பாங்க. இயேசுவே பிரசங்கம் பண்ணாலும் சைடுல பாக்குறதுக்கு தான் கூட்டம் இருக்கு. நான் மட்டும் ஏமாத்தணும். இப்ப என்ன பாக்கிய ஆட்களை பாரு, மூச்சு மொட்டம் நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? தேவை தெரியாம தான் நான் கேட்கேன். கத்தருக்கு காத்திருந்து கழுகை போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா, புது பலன் அடைந்திடுவா. சோதரம் ஹல்லேலூயா. நானே பார்த்துட்டு போயிடுறேன்ப்பா. முடியலப்பா, உங்களை வச்சு சமாளிக்கவே முடியலப்பா. பாஸ்டர்மார்கள் எங்களுக்கெல்லாம் ஏன் பெரிய சீக்கிரத்துக்குள்ளப்பா, ஐயோ தோத்திரம். இந்த காத்திருக்கிற டைம் இருக்குல்லப்பா, அந்த காத்திருக்கிற டைம் நமக்கு 3 காரியம் தோணும். காத்திருக்கிற பீரியட்ல 3 விஷயம் மண்டைக்குள்ள வந்துட்டு போகும். உங்களுக்கு வருதான்னு எனக்கு தெரியல, எனக்கு வரும். ஒன்னு என்ன தெரியுமா? ஏன் ஆண்டவரே மௌனமா இருக்கீங்க? வருமா? வரும்ல. இன்னொன்னு, ஏன் ஆண்டவரே மௌனமா இருக்கீங்க? இன்னொரு பக்கம், நீங்க மறைஞ்சே இருக்கீங்களே அப்படின்னு வருமா இல்லையா? நமக்கு மண்ணில வரும். ஒண்ணு மௌனமா இருக்கீங்க, இன்னொரு பக்கம் கண்ணாமூச்சே விளையாடுறீங்களே ஆண்டவரே. காத்திருக்கிற டைம்ல தோணும். பார்த்திருக்கீங்களா? 3வது இன்னொன்னு தோணும். என்ன தோணுன்னா, என்ன ஆண்டவரே மடங்கியே இருக்கீங்களே அப்படின்னு, கிரியை செய்யவே மாட்டேங்கீங்களே அப்படின்னு தோணும். எப்ப அந்த காத்திருக்கிற நேரம் தான் இந்த 3 மண்டையில வந்துட்டே இருக்கும். என்ன ஆண்டவரே செபிச்சுட்டே இருக்கேன், பேசவே மாட்டேங்கிறீங்களே. தாவீது சங்கீதம் 28 சொல்லுகிறார், நீர் மௌனமா இருந்தால் நான் குழிகளில் இறங்குகிறதுக்கு ஒப்பாவேன். ஏன் மௌனமா இருக்கீங்க? பேசவே மாட்டேங்கிறீங்களே. காத்திருக்கிற நேரம் நமக்கு அப்படிதான் வரும். ஏன் மௌனம்? ஏன் சில நேரம் மறைஞ்சு கண்ணாமூச்சு விளையாடுறீங்க ஆண்டவரே? ரொம்ப டஃப்பா இருக்கு. யோபு சொல்றாரு, ஆண்டவரே வலது பக்கம் பார்த்தேன், இடது பக்கம் பார்த்தேன், முன்னாலையும் பார்த்தேன், பின்னாலையும் பார்த்தேன், ஒளிச்சுக்கிறீங்க, கண்ணாமூச்சு விளையாடுறீங்க, கிரியை செஞ்சு உண்மை காண முடியலையே. ஏன் இப்படி மறைஞ்சிருக்கீங்க? எங்கேயாவது ஏதாவது பார்த்து எனக்கு நீங்க தென்பட்டா நல்லா இருக்குமே. காத்திருக்கிற நேரம் ஒரு காரியத்துல நீங்க வெளிப்பட்டுட்டு ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. காத்திருக்கிற நேரம் எப்ப விடுதலை வரும், எப்ப அற்புதம் நடக்கும், எப்ப சுகம் கிடைக்கும், எப்ப ஆசீர்வாதம் வரும், எப்ப நிமிர்ந்து நடப்ப, எப்ப நன்மை வரும், எப்ப விடுதலை வரும், எப்ப நிமிர்ந்து நடக்க போறன்ற நேரத்துல சில நேரம் மௌனமாவே இருக்கீங்க, சில நேரம் மறைந்தே இருக்கீங்க, சில நேரம் மடங்கியே இருக்கீங்க, கிரியையே செய்ய மாட்டீங்க. சுமாரு மௌனமாருன்னு மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க. ஓ அமைதியாருன்னு சொல்றீங்க, ஓ காத்துருன்னு சொல்றீங்க. ஏதாவது ஒரு கிரியையை பார்க்க முடியுதா? ஒண்ணுமே முடியலையே. இது 3 வரும் நமக்குள்ள. நான் சொல்றேன், இந்த காத்திருக்கிற காலங்கள் இந்த 3 வரலாம். உங்களை பார்த்து சொல்றேன், இனி கர்த்தர் மௌனமா இருக்க மாட்டா, மறு உத்தரவை தேவன் கொடுப்பா. இனி மறைந்திருக்க மாட்டார், மகிமையையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவா. இனி மடங்கி இருக்க மாட்டார், மகத்துவங்கள் வெளிப்படும். நல்ல கையை தட்டணும். நீங்க ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19 இருந்து 32 வசனம் வரைக்கும் குறிச்சுக்கோங்க. இந்த 3 வார்த்தை அதுல இருக்கு. இனி நான் மௌனமாயிரு.
மறு உத்தரவு கொடுப்பேன். இனி நான் மறைந்து அல்ல மகிமையை வெளிப்படுத்துவேன். இனி மடங்கி அல்ல மகத்துவங்கள் வெளிப்படும். காத்திருக்கிற ஜனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீ நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனிடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆனா நான் பொறுமையா காத்திருக்கிறேன். என்னிடமா அவர் சாய்வா. நீ பொறுமையா காத்திருங்க. கிரியை நடக்கும், மறு உத்தரவு நடக்கும், மகிமை வெளிப்படும், மகிழ்ச்சி வெளிப்படும், மகத்துவங்கள் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். அவர் காத்திருக்கிற நேரம், அவர் சாய்வார்னு பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல நம்ம எங்கேயாவது போய் சாஞ்சிடக்கூடாதுன்னு தான் நேற்று ஆரம்பிச்சோம். ஆபிரகாம் சாரால் பக்கம் சாயறத விட்டுட்டு நம்ம பாசு ஆகார் பக்கம் சாஞ்சாரு. கடைசியில இஸ்மவேல். காத்திருக்கிற காலங்கள்ல நமக்கு இப்படிப்பட்ட காரியம்லாம் நடக்கும். தாமதம் வரும்போது இடையில பிசாசு வேலையை பார்ப்பான். அந்த நேரம் தவறான ஆலோசனை வரும், தவறான நபர் உள்ள நுழைவார்கள், தவறான காரியங்களை பிசாசு விதைக்க போராடுவான். காத்திருக்கிற நேரத்தில் அவர் சாய்கிற வரைக்கும் அமர்ந்துருங்க, அவசரப்படாதீங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. நீ கில்காலுக்கு போய் 7 நாள் காத்திருன்னு ஆண்டவர் சொல்றாரு. யார்கிட்ட சொல்லிட்ட போய் காத்திருக்க வேண்டியதானே. இதோ சத்துரு வந்து விட்டான். காத்திருக்க மனசு இல்ல. ஜனங்களின் நிமித்தமும் யுத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் அவன் துணிந்து பலி செலுத்தினான். ராஜ்யபாரமே அவனை விட்டு விலகிட்டு. கர்த்தர் வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ணணும். சாய்வா, ஜெயம் உங்களுக்கு வரும். பேஷண்டா இருக்கணும், அப்படியே அமைதியா இருக்கணும், பல்ல கடிச்சிட்டு இருக்கணும். எனக்கு கடந்த வருஷங்களில் ஊழியத்தில் பாடுகள் வந்தபோது பெரிய போராட்டம் வந்தது. என் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, don't speak anything, keep silent. விசுவாசிகளே உன்கிட்ட வந்து பேசினாலும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பு. வெறுமனே அமைதியா தான் இருந்தேன் 8 மாசம். ஆனா கர்த்தர் அந்த காத்திருத்தல ஒரு நாளும் தலகுனிய விடல. கர்த்தர் தலை நிமிர பண்ணினார். கையை தட்டி ஆண்டவர் மகிமை. ஹல்லேலூயா, ஆமென். நேற்று இரவு ஒரு காரியத்தை சொன்னேன். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சவுல் கில்போவாவிலே ஈட்டியிலே சாய்ந்திருந்தான் என்பதாக. ஈட்டி சுயம் நான் 24/7 ஈட்டியோடைய ஜீவித்தவன் சவுல். யுத்தத்துக்கு போனாலும் ஈட்டி, தூங்க போனாலும் ஈட்டி, டைனிங் டேபிள் சாப்பிட போனாலும் ஈட்டி, அவன் தன் உபாதாயங்களை கழிக்க போனாலும் ஈட்டி. எப்பவும் ஈட்டியோட புறப்பட்டு போன. யோசிச்ச ஆச்சரியம். ஈட்டியவே நம்பி இருந்தவன் கடைசியில ஈட்டிலேயே சாய்ந்தான். பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல தேவன். ரட்சிப்பு கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லி காண்பித்தேன். நான் செஞ்சிருவேன், என்னால முடியும், என்னால எதையும் சாதிப்பேன்னு சொல்லி நினைக்கிறது தான் ஈட்டி, சுயம், மாம்சம், நான் அப்படின்ற எண்ணம். ஆனா தாவீதோ கர்த்தருடைய கிருபையிலே சாய்ந்திருந்தான். என்னால ஒண்ணு அல்லன்னு. ரட்சிக்கப்பட்டது கிருபை, ஊழியம் செய்கிறது கிருபை, பிரயாசப்பட்டது கிருபை, பாவ மன்னிப்பு கிருபை, கொடுக்கிறது கிருபை, உழைக்கிறது கிருபை, வரங்கள் வல்லமைகள் கிருபை, நிக்கிறது நிர்மூலமாகாத கிருபை, நித்தியத்துக்கு போகிறது கிருபை அப்படின்னு நேத்து வசனங்களை காண்பித்து கொடுத்தேன். இந்த இரவு 2வது வார்த்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் இஸ்ரவேலை நியாயாதிபதியாகவும் ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் நின்று நியாயம் தீர்த்து கொண்டிருந்தவர், விசாரித்தவர் ஒரு தேவ மனிதன். கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்க்கப்பட்டு தேவனுடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்த காலத்தில் ஆண்டவருடைய இருதய துடிப்பை பேச அதை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதவன் சாமுவேல்.
ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படி தேவன் தெரிந்து கொண்ட விளையேற பெற்ற பாத்திரம். அப்பேற்பட்ட ஒரு பாத்திரம் சொல்லுகிறது அவனுடைய பிள்ளைகளை பத்தி. சாமுவேலின் பிள்ளைகளோ பொருளாசையிலே சாய்ந்திருந்தார்கள். அப்பா, அவர் என்னிடமாய் சாய்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கயா சாஞ்சேன்? சுயத்திலையா, நான் என்கிற காரியத்திலையா, என்னாலதான் எல்லாம் ஆகிறது என்கிறதுல சாய்ந்திருக்கிறேனோ? நான் கட்டின வீடு, நான் கட்டின ஊழியம், நான் சம்பாதித்த ஆத்துமா, நான் கட்டின சம்பாத்தியம், நான் வாங்கின பொருள் என்று சுயமோ? எல்லாமே கிருபை என்பதை மறந்து போனீர்களோ? இன்னைக்கு சொல்லணும், நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையே. பொய்யான மாயையை பின்பற்றி தேவனிடத்தில் வருகிற கிருபையை இந்த காலம் போக்கடித்துக் கொண்டிருக்கிறதோ? ஆண்டவர் சொல்றாரு, பொருளாசையில சாய்ந்து. நீங்களும் நான் இன்னைக்கு எதுல சாய்ந்து இருக்கிறோம்? 2 தீமோத்தேயு 4:10 சொல்கிறது, தேமாய் பிரபஞ்சத்தின் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனா. கொலோசே பட்டணத்துக்கும் சரி, ஆண்டவர் அங்கே பாருங்க பிலிப்புவுக்கும் சரி எழுதும் போது சரி, அங்க ஒவ்வொரு நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறான், தேமா சிறைச்சாலையில என்னோடு கூட இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறான், உங்களுக்கு ஆறுதலை சொல்லுகிறான், உங்களுக்கு அவன் நன்மைகளை சொல்லுகிறான், உங்களுக்கு செய்திகள் அனுப்ப விரும்புகிறான். இப்படி செய்து இருந்த ஒரு தேமா அங்கே சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு பின்பாக அவன் இந்த உலகத்தின் ஆசையை வைத்து, பொருள் ஆசையின் மீது, உலகத்தின் இச்சையின் மீது என்னை விட்டு பிரிந்து போனா. ஒரு காலத்துல பாடுபட்டவன், ஒரு காலத்துல சிறையிருப்பில் இருந்தவன், ஒரு காலத்துல இயேசுவேன்னு வாழ்ந்தவன், ஒரு கால சுவிசேஷத்துக்காக நிந்தை அனுபவித்தவன், இப்ப என்னப்பா ஆச்சு? உலக ஆசீர்வாதமும் உலகம் தான் பெருசுன்னு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாயா? ரெய்னால்ட் போங்கே, டி.எல். ஆஸ்பான், ரெய்னால்ட் ரேவன்ஸ்கில், பில்லி கிரஹாம், இந்த தேவ மனிதர்கள் அடிக்கடி தங்களுடைய பிரசங்கத்திலையும் கோட்ஸ் வரும், பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அடிக்கடி ஒன்று சொல்லுவார்கள், என்ன தெரியுமா? நீங்கள் பிரபலமாக வேண்டும் என்றால் செழிப்பை குறித்து பேசுங்கள். நீங்கள் பிரபலமாக வேண்டாம் என்று சொன்னால் பரிசுத்தத்தை குறித்து பேசுங்கள். நீ பிரபலமாகணும்னு நினைக்கிறியாப்பா? உலகம் உன்னை காணணும்னு நினைக்கிறியா? செழிப்பை பத்தி, உலகத்தை பத்தி, உலகத்தின் பொருளை பத்தி, உலகத்தில் உள்ளவர்களை பத்தி பேசு. இயேசு உனக்கு ஹெலிகாப்டர் கொடுப்பார், கார் கொடுப்பார், வீடு கொடுப்பார், இதையே பத்தி பேசு. ஆனால் நீ பிரபலமாக வேண்டாம் என்று சொல்லுவாயானா, நீ நினைத்து அர்ப்பணிப்பாயானா, நீ பேச வேண்டியது ஒன்னே ஒன்று, பரிசுத்தத்தை மாத்திரமே. பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை கொலோசியர் 3 இருக்குல்ல, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைக்காரன், வெளிப்படுத்தினையும் சொல்லப்பட்டிருக்கு, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது நாட் பாசிபிள். நான் நேத்தும் சொன்னேன், நாட் அகைன்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி, ஆசீர்வாதத்துக்கு எதிரானவன் அல்ல. ஆசீர்வாதம் எல்லாம் பின்னாடி, முதல்ல இயேசு. இதை நான் தேடணும்னு அவசியம் இல்லையே. இயேசு சொல்றாரு, வானத்து ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அது விதைப்பதும் இல்லை, களஞ்சியத்துல புல்லுக்கு கர்த்தர் உடுத்தி வைக்கிறார் இருக்குல்ல. அதை சொல்லி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பாத்தீங்களா, சாலமோனின் மகிமைக்கு கூட அதை செய்தது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புல்லுக்கு செய்யறத, அந்த மகிமைய சாலமோனுக்கு கம்பேர் பண்ணிட்டு சொல்றாரு, அவனுக்கு கூட அப்படி செய்யல, புல்லுக்கு நான் அப்படி செய்யறேன்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? சாலமோனுக்கு இருந்த மகிமை அவ்வளவு பெருசு. ஒரு மாசத்துக்கு ஒரு மணியக்காரர்கள் வேற 12 மணியக்காரர்கள் சாலமோனுக்கு இருந்தாங்க. ஒரு மணியக்காரர்னா டெப்டி கலெக்டர்னு அர்த்தம். டெப்டி கலெக்டர்ஸ் ஒரு மாசத்துக்கு ஒரு டெப்டி கலெக்டர் வீதம் 12 டெப்டி கலெக்டர் சாலமோனுக்கு இருந்தாங்க. அவனுடைய உத்தியோகத்தின் வரிசை அப்படி இருந்துச்சு. அவனுடைய
அவனுடைய உத்தியோகம் ட்ரெஸ்ஸே ஆச்சரியமா இருந்தது. வாசல் மண்டபமா இருக்கட்டும், நடை மண்டபமா இருக்கட்டும், ஆமென், ராஜா பிரவேசிக்கிற மண்டபமா இருக்கட்டும், பார்வோன் குமாரத்தின் மண்டபமா இருக்கட்டும், வாசல் மண்டபமா இருக்கட்டும், ஓய்வு நாள் மண்டபமா இருக்கட்டும், எல்லா மண்டபமுமே ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் நியாயம் விசாரிக்கிறத பார்த்தா எல்லாரும் பிரம்ம கண்டார்கள். 1400 டன் தங்கத்தை கொண்டு சேவா ராஜஸ்திரி வந்து சாலமோனின் ஞானத்தை வந்து பார்க்க வந்தானா அப்படின்னு வாயை திறக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அவனுடைய ஞானம் அப்படி, அவனுடைய அறிவு அப்படி, அவனுடைய உத்தியோகஸ்தர் அப்படி, அவனுடைய செழிப்பு அப்படி, அவன் ஆலயத்தை கட்டினது அப்படி, அரண்மனையை கட்டினது அப்படி, பெண்டாட்டிகளை கட்டினதும் அப்படி. 700 + 300 கட்டியிருக்கான் பாருங்க. கழுதா போய அறிவு பொறுத்தவன் நோவு பொறுத்தவன்றது சரியாதான் இருக்கு. ஓவர் அறிவு உடம்புக்கு ஆகவே ஆகாதுதான். இன்னைக்கு வந்திருக்கு பாத்தீங்களா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டா பொல்லாத ஆவி என்னென்னலாம் செய்து பார்த்தீங்களா, சேட்டை. கவனமா படிங்கப்பா, கவனம் கவனம். ஞானமா கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா படிங்க, இல்லைன்னா அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுங்க. ஊழியத்துக்கு பிரயோஜனமா மாற்ற முடியுமா அதை பிளான் பண்ணுங்க. சுவிசேஷத்துக்கு அப்படி பண்ணுங்க. பிசாசு செய்யற பெரிய தந்திரம் அதெல்லாம் அறிவு. சாலமோனுக்கு அவ்வளவு இருந்துச்சான், ஆனா புல்லுக்கு அதை விட நான் அதிகமா உடுத்தி வித்திருக்கிறேங்கிறாரு. அப்படின்னா யோசித்து பாருங்களேன். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை மட்டும் நம்புகிற பிள்ளைகளுக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் நினைக்கிற பிள்ளைகளுக்கு அதை விட மகிமை பெருசா தானே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. லேவியர்களுக்கு பூமியில சுதந்திரமும் பங்கும் கிடையாது அப்படின்னு தானே இருக்கு. என்னாகும் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பூமியில லேவியர்களுக்கு ஆசாரியர்களுக்கு சுதந்திரமும் பங்கும் வேண்டான்னு போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கோத்திரத்தையா வர சொல்லி எல்லாத்துக்கும் கர்த்தர் பட்டணங்களை பிரிச்சு கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது எல்லா பட்டணத்தையும் ஒவ்வொரு கோத்திரம் வாங்கிட்டு போகுது. கடைசியில லேவி கோத்திரத்துக்கு பங்கு சுதந்திரம் கிடையாதுன்னு ஒண்ணு, ஐயோ தோத்திரம் தோத்திரம் சொல்லிட்டு இருந்தவன் சரி கர்த்தரேன் பங்கு அப்படின்னு அவர் பாட ஆரம்பிச்சுட்டாரு. கடைசியில 11 கோத்திரத்துல பட்டணத்தை வாங்கி எல்லா பட்டணங்களுக்குரிய தசம பாகங்களை லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் கொண்டு கர்த்தர் கொடுத்த போது மற்றவர்களுக்கு கிடைத்த பட்டணங்களை விட லேவியர் ஆசாரியர்களுக்கு கிடைத்த பட்டணம் அதிகமாயிருந்தது. கர்த்தர் போதும், கர்த்தர் என் பங்கு சுதந்திரம் என்று இருக்கிறவர்களுக்கு, நேர்த்தியான இடத்துல பங்கு சுதந்திரம் கிடைத்த என்று இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் முழுமையான ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க தேடி போக வேண்டாம். ஆமென். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அழிஞ்சுதானே போகும். கவனமா இருங்கண்ணே. கன்னியாகுமரியில ஒரு ஆவி இருக்கு, காரு மேனியா, நான் அப்படிதான் சொல்லுவேன். கன்னியாகுமரியில இருக்கிற ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி கார் மேனியா. அடிக்கடி காரை மாத்துற ஒரு ஆவி இருக்கு. பொருளாசை, பொல்லாத ஆவி. என்ன மேனியா? கார் மேனியா. ஒரு ஊழியக்காரர் ஒரு நேரம் ஒரு கார்ல பார்த்தா அடுத்த நேரம் பார்க்க முடியலப்பா. உங்க ஊர்ல நானும் 10 வருஷமா என் கார்ல இதே கார்ல தான் வந்துட்டு இருக்கேன். உங்க ஊர்ல இருக்கிற அட்டிக்கட்டி கார்ல மாத்துறாங்க. ஆனா கர்த்தரை துதிப்பாங்க, ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்க, அபிஷேகத்தில் நிரம்புவாங்க. ஆனா கார்மேனியா ஆசை யாரை விட்டுச்சு? இதை மாத்தி அந்த கார் கிடையாது, ஐயோ நல்லா இருக்கு, அதை மாத்தி ஒரு மாசத்துல 3 மாசத்துல 4 மாசத்துல பொருளாசை. வச்சிருக்கிற காரை மெயின்டைன் பண்ணி கரெக்டா யூஸ் பண்ண தெரியல. கத்த தரும்போது வாங்கிக்கணும், போராடக்கூடாது, ஆசை வரக்கூடாது. பணம் தப்பு இல்ல, பண ஆசை. பொருள் தப்பு இல்ல, பொருள் ஆசை. ஆமென் சொல்லுங்க. சத்தம் வரமாட்டுக்க. ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. எப்படி? நன்றாய் விளைந்தது. அவன் தானியத்தெல்லாம் இடைத்து பெருசாக்கி சாப்பிடு, ஆத்துமாவே உன் சந்ததிக்கே சேர்த்து வச்சிருக்கா. கலப்புடா கலப்பு, உனக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன, நீ கிளப்புடா அப்படிங்கிற. திடீர்னு மேல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? கேக்கல. மதிகேடனே, ஃபூலிஷ், முட்டாளு, மதிகேடன். யாருக்குடா சொத்து சத்து வைக்கிற? இன்னைக்கு உன் ஆத்துமா, இன்னைக்கு இரவு உன் ஆத்துமா எடுத்த. எங்க போவ? Where do you go? நீங்கள் சேர்த்து வைத்த சம்பாத்தியம் எங்கே போகும்?
கடந்த நாட்கள்ல உக்ரைன்ல எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய பில்டிங், எவ்வளவு தெரியுமா, 70 மாடி பில்டிங் இடிஞ்சு விழுந்து கிடக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு தகப்பனார் கையில பைய வச்சுட்டு நிக்கிறார். அந்த 70 மாடி பங்களாவுக்கு உரிமையானவர். ஒரு நிமிஷத்துல யுக்ரைன்ல இருந்த போர்ல அந்த முழு பில்டிங் அடைந்து விழுந்தது. சொத்து போனது, சுகம் போனது, பில்டிங் போனது. எம்டியா வந்து நிக்கிறார். Where do you go? இந்த கடைசி நாள்ல அமெரிக்காவுல, கலிபோர்னியாவுல, ஹாலிவுட் சிட்டி இரவு பேசினார்கள். இது கர்த்தர் கடவுள் இல்லாத ஒரு பட்டணம் என்று சொன்னார்கள். அடுத்த நாள் முழு பட்டணமும் பற்றி எரியுது. ஒருத்தர் வீடு மட்டும் எரியலன்னு சாட்சி வருது. ஏன்? கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள் வீட்டில் எரியாது. யார நம்புறோம்? பணத்தை நம்புறோமா? பொருளை நம்புறோமா? யோசிச்சு பாருங்க. உலகம் உலகம் உலகம், எப்ப பார்த்தாலும் உலகத்தில் உள்ளவைகளையே யோசிக்கிறோமா? பிளீஸ், தயவுசெய்து ஒரு பெரிய மனம் திரும்புதல் தேசத்துல வரட்டும், சபைக்குள்ள வரட்டும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் உபதேசங்கள் ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை நோக்கி போகுது. பெரிய வேதனை. நல்லா இருக்கிற ஊழியக்காரன் கூட இன்னைக்கு வழி விலகி கள்ள உபதேசத்துக்குள்ள போய் மாட்டுகிற காலத்துல இருக்கு. ரொம்ப வேதனையே படுறேன். கத்த தருவா, நீங்க போய் சாஞ்சிராதீங்க. பிலிப்பியர் 3:18-19 நான் உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன், கண்ணீரோடு அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. அவர்கள் எப்பொழுதும் பூமிக்கெடுத்தவைகளே சிந்திக்கிறார்கள். என்னத்தை உண்பது, என்னத்தை குடிப்பது, என்னத்தை புசிப்பது என்று நாளைக்காக கவலைப்படுகிறார்கள். நாளை தினம் தானே உங்களை பத்தி கவலைப்படணும். Don't worry about anything. உங்களுக்குரிய காரியத்தை குறித்து நீங்க கவலையே படாதீங்க. ஏசப்பா அழகா செய்வா. கைகளை வலதுகரத்தை உயர்த்தி, கை உயர்த்தி, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பு. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை, என்ன தேவை இருந்தாலும் எனக்கு அவர் தான் தருவார். அவரை பார்ப்போம். நான் இதுக்கு உலகத்துக்காகவே ஓடி என்ன செய்ய போறோம் எனக்கு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை கடந்த நாட்கள்ல ஒரு நியூஸ் வாசிக்கிறேன். ஒரு பெரிய செல் நிறுவனத்தினுடைய ஓனருடைய பையன், ஒரு செல் நிறுவனத்தின் ஓனருடைய முதலாளியினுடைய பையன், அவருக்கு 20,000 கோடி ரூபாய் சொத்து. எத்தனை ஆயிரம் கோடி? எனக்கு என்ன வேதனை இருக்குன்னா, ஒரு புறஜாதியான், ஒரு கர்த்தர் அறியாத ஒருத்தன் சன்னியாசியா போய் அந்த 20,000 கோடியை அப்படின்னு தூக்கி போட்டு, எனக்கு வேண்டாம், எனக்கு அதுல நிம்மதி இல்லை, இந்த சன்னியாசியத்துலதான் எனக்கு நிம்மதின்னு புத்த மதத்துக்கு போய் சேர்ந்துட்டான். தெரியுமா? ஒரு உலக பிரகாரமானவன் போறான். எங்க அப்பா நித்தியத்தை கொடுக்க ஒரு தேவன் தருத்தரா இந்த உலகத்துல வந்து, மெய்யான தெய்வம், மெய்யான பரலோகத்தை தருகிற தேவன் என்பது தெரிந்தும் இந்த கிறிஸ்தவம் பொருளுக்கு பின்னாடியே ஓடுது, உலகத்துக்கு பின்னாடியே ஓடுதுன்னா எவ்வளவு பரிதாபம். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு வேதனை. எனக்கு அதுதான் வேதனையா இருக்கு. சில நியூஸ பார்க்கும்போது உலகத்தான் கூட இழக்கிறது கூட இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இழக்கிறதுக்கு they are not ready to submit, they are not ready to sacrifice, they are not ready to sacrifice themselves. அவங்க ரெடி இல்லையே. கர்த்தருடைய பிள்ளைகள் பிடிச்சுக்கிட்டுல இருக்கிறான். அவன் ஒண்ணு பதவியை பிடிச்சிட்டு தொங்குறான், இல்லைன்னா ஜாதியை பிடிச்சு தொங்குறான், பணத்தை பிடிச்சு தொங்குறான். ஆண்டவர் நம்மளை நிமிர்ந்து சரீர மீட்பு வரும்போது நீங்கள் நிமிர்ந்து பார்க்கணுங்களே கர்த்தர் விரும்புறாரு இல்லப்பா. இந்த வார்த்தை நேத்து வாசித்தோம்ல, லூக்கா 21:28. மைக் வச்சிருக்கியால வாசி.
அது மட்டும் வாசி, மைக்ல வாசி. லூக்கா 21:28 டக்குன்னு வாசி. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இதை உயர்த்தணும்னா எனக்கு இது உடையணும் இல்ல, முகம் முறியணும் இல்ல. ஹல்லேலூயா. ஒரு சின்னதை கூட சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல நம்மளால, ஒரு சின்னதை கூட விட்டு கொடுக்க முடியல நம்மளால. அவ்வளோ பெரிய தேவ மனிதன் பவுலை பத்தி சொல்றாரு. அவருக்கு அத்தனாயிரம் அவ்வளவு கோடி சொத்து இருந்துச்சாம் பவுலுக்கு. அவர் பாருங்க சொல்றாரு, 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயர் பிறந்த எபிரேய நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலியலின் பாதத்தில் படித்தவன், நான் ரோமன் பரிசேயனுக்கு மகனுமாய் இருக்கிறேன், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா இடத்திலும் எவ்விடத்திலும் மனரமியமாய் இருக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. What about ourselves? நம்முடைய நிலைமை என்ன? இழக்காயத்தமா, நஷ்டப்பட ஆயத்தமா, எதை வந்தாலும் தூக்கி கொடுக்க ஆயத்தமா? மணி என்ன 9:15 ஆயிட்டோம். 9 முடிச்சிட்டாப்பா? முடிச்சிட்டாமா? முடிச்சிட்டா? நீங்க எச்சம் எழுதிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்றத பார்த்தா எனக்கு என்ன, இதுக்கு இவன் ஏதாவது சொல்லுவானே என்ற பயந்து தானே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்த நீரே. ஒன்று ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 2:8. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 16, 17. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 21, 23. வேதம் சொல்லுகிறது, ராஜாக்கள் 2:8, யோவாப் அப்சலோம் பக்கம் சாயாதவனாயிருந்தும் அதோனியா பக்கம் சாய்ந்தான். அப்சலோம் பக்கமே சாயல, ஆனா அதோனியா பக்கம் சாய்ந்தான். பராக்கிரமசாலியின் பட்டியலில் 3,23,000 அதிகமான பேர் தாவீதின் சேனையில் இருந்தார்கள். ஆனா பேராயிருந்த ஒரு யோவாப்பினுடைய பேரு பட்டியலிலே இல்லாமே போயிட்டு. மிக பரிதாபமே அதுதான், பட்டியலே இல்லாம போயிட்டு. ஏன்? அப்சலோம் பக்கம் சாயல, ஆனா அதோனியா பக்கம் சாஞ்சான். பெரிய ஆளு அப்சலோம், ஆனா 50 காலாட்களை உருவாக்கி தனக்கு முன்பாக ஏற்படுத்தி நான் ராஜாவாவேன்னு சொன்ன ஒரு அதோனியா பக்கம் சாஞ்சிட்டான். நம்ம பெரிய தப்பெல்லாம் பண்ண மாட்டோம், பெரிய காரியத்துல கூட சில நேரம் விழ மாட்டோம், ஒரு சின்ன விஷயத்துல சாஞ்சிரும். ஒரு சின்ன விஷயத்துல பெரிய தப்பு இல்லை, ஒரு சின்ன செத்த தைலத்தை நாரி போக பண்ணும். ஒரு சின்ன மதீனம் எவ்வளவு வேதனை, ஒரு சின்ன கோபம் சில வாழ்க்கையை கெடுத்துருது. ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன செய்கை எத்தனை ஊழியத்தை, எத்தனை குடும்பத்தை, எத்தனை பிசினஸ் சிதைச்சிருக்கு. பெருசெல்லாம் இல்ல, சின்னதா பேசின ஒரு வார்த்தை, சின்னதா மதீனமா பேசுது, சின்னதா ஒரு கோவப்பட்டது, நீ குடும்பமே இல்லாம போயிட்டு. எனக்கு தெரியும், நான் 10th படிக்கும்போது என் தெருவில் இருந்த ஒரு சகோதரன், உழைப்பாளி. அப்பெல்லாம் மாட்டு வண்டி தான் இருக்கும், மாட்டு வண்டியில தான் லோடு ஏற்றுவாங்க. அந்த அண்ணன் நல்லா உழைப்பார், அப்படி உழைப்பார். அவ மனைவி எப்போதும் சல்லுன்னு விழுந்துகிட்டே இருக்கும். அவருடைய அண்ணன் குடிச்சிட்டு வந்து திட்டிட்டு வெளியே போனார். அந்த அண்ணன் ரொம்ப சாதாரணமா கோவப்பட மாட்டாங்க, ஆள் பார்க்க தான் அப்படி இருப்பார்.
ஆனா இவர் குடிச்சிட்டு, அவங்க அண்ணன் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை திட்டிட்டு போனாரு. அவங்க மனைவி அவருடைய கணவனை ஒரு வார்த்தை சொல்லி ஏத்தி விட்டதுனால சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் கையை உதறிட்டு வேகமா போய் அருவாள் எடுத்து என் கண்ணு முன்னாடி அவரை வெட்டினதை நான் பார்த்தேன். அண்ணனை, சொந்த அண்ணனை. ஒரு சின்ன கோவே பட மாட்டார். ஆள் தான் ஜெய்ஜாண்டிக்கா இருப்பார். மாட்டு வண்டி அப்படி ஓட்டுவார், லோடு அப்படி சுமப்பார். 100 கிலோ மூடையை தூக்கி சக்கு சக்குன்னு தூக்கி போடுவார். கடைசி வரைக்கும் தெருவிலேயே செத்து மரித்து போனார். ஒரு சின்ன கோபம், பெருசுலாம் இல்ல. மனைவி சொன்ன ஒரு வார்த்தையில சர்ன்னு ஏறி அருவாள் எடுத்து வெட்டி கொன்றார். ஒரு சின்ன மதியம். நான் 10th படிக்கும் போது இது நடந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த அண்ணன் எனக்கு நல்லா தெரியும். கடைசி நாட்கள்ல வயசாகி யாரும் பார்க்க முடியல, தெருவில் செத்து போனார். கார்பரேஷன் வந்து அவரை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அதான் பெரிய பரிதாபம். பெருசெல்லாம் இல்ல பிரதர், சின்ன விஷயம். எங்கே ஒரு சின்ன இடத்துல சாஞ்சிருக்கீங்களா? கம் பேக். இன்னைக்கு அது முகம் முறியணும். 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பலன் உள்ளவனுக்காக பலனற்றவனுக்காக உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று ஆசா இருந்தான். ஆசா தன் தாயாகிய மகாலையே ராஜாத்தியா இராதபடி தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தி போட்டவன். அம்மாவாது ஆட்டியாவது ஓடி இருந்தவன் கத்தருக்காக வைராக்கியமா இருந்தான். ஆனா அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆரம்பத்தில் கத்தரை சார்ந்திருந்தான், இடையில அசீரியரை சார்ந்திருந்தான், வியாதியில மருத்துவரையே சார்ந்து போனான். இன்னைக்கு அநேக பேருடைய ஆரம்பம் நல்லா இருக்கு. ஜபம் ஆரம்பம், ரட்சிப்பின் ஆரம்பம், ஊழியத்தின் ஆரம்பம், வைராக்கியம், சபைக்கு வர்றதுல கொடுக்கறதுல ஆரம்பம் நல்லா இருக்கு. வாட் அபௌட் டுடே? இடையில வேற ஒருத்தன்ட்ட போய் சாஞ்சான். முடிவு மருத்துவன்ட்ட போய் சாஞ்சான். பரிதாபம். ஆரம்பம் பல பேருக்கு நல்லா இருக்கு, முடிவு சாலமோனே ஆரம்ப மகிமை, முடிவு உசியா ராஜாவே ஆரம்ப மகிமை, முடிவு யூதாஸ் ஆரம்பம் நல்லது, முடிவு முடிவு. வேளையாம் நீ தீர்க்கதரிசி ஆரம்பம் நல்லது, முடிவு யுத்த களத்தில் வெட்டப்பட்டாய், முடிவு. கவனம். ஆரம்பம் பல பேருக்கு பயங்கரமா இருக்கு, முடிவில் அங்கீகாரம் பெறணும். கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், முடிவு கடிந்து கொள்ளுகிறவன் தான் அங்கீகாரம் பெறுவான். முடிவு ரொம்ப முக்கியம். பங்கு இழந்துடாதீங்க. முடிவை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருங்க. நியாயாதிபதிகள் 5:22, 21, 23 சொன்னேன். மேரேசை சபியுங்கள், சபிக்கவே சபியுங்கள், அவன் கர்த்தர் பக்கம் சாராமல் கர்த்தருக்கு விரோதமா நின்றான். அப்படின்னு என்ன? யோசுவா 31 ராஜாக்கள் 7 ஜாதி. ரோமர் 1ஆம் அதிகாரம் 22-33 வசனம் வரைக்கும் 31 மாம்ச சுபாவம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டுல போய் குறிச்சுக்கோங்க. 31 மாம்ச சுபாவம். மேரேசை சபியுங்கள், சபிக்கவே சபியுங்கள். யாரு? அதுல ஒரு ராஜாவன் பேர். 31 மாம்ச சுபாவம். நம்ம இன்னைக்கு மாம்சத்துல சாஞ்சிருக்கோமா? கர்த்தர் பக்கம் சாராம மாம்சத்துல சாயிருமா? ஒவ்வொரு மாம்ச சுபாவத்தையும் உடைக்கணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட கதைகளுக்கு, ஊழியங்களுக்கு, உபதேசங்களுக்கு சாய்ந்து போகிற காலம் தான் இருக்கு. தயவு செய்து திருச்சபையை விழித்துக் கொள்ளுங்க. Be alert. சாஞ்சி போயிடாதீங்க. Do not compromise. உபதேசத்துல விட்டு கொடுத்துறாதீங்க, ஊழியத்துல விட்டு கொடுத்துறாதீங்க, ஆராதனையில உங்களை விட்டு கொடுத்துறாதீங்க. எதுலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. கை கேட்டாதீங்க.
என்ன பழக்கம் தான் பழகுவீங்களோ தெரியலையே. என்னதான் அது பழக்கம் வருது உங்களுக்கு? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்களை மூடுங்க. Come on, come on, come on. Anybody else? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. பாடுங்க பாடுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God. அவர் என்னிடமாய் சாய்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். கர்த்தர் என் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். இந்த 5 நாள் கூட்டத்திலையும் ஆண்டவர் இன்று இரவு என்னை நிமிர பண்ணுகிறதற்காக, நிமிர பண்ண போகிறதற்காக, இனி என் கொம்பு சத்துருக்களுக்கு முன்பாக உயர்ந்து நிற்க போகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்கள்கிட்ட கேட்கிறேன். உங்க நுகம் முறியும், கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நெக்ஸ்ட் நீங்க இயேசுவுக்காக, ராஜ்யத்துக்காக நீங்க புறப்பட்டு போகணும்னு செய்வீங்களா? செய்வீங்களாப்பா? நான் என்ன கூப்பிட்டாருன்னா இல்ல, நான் அட்லீஸ்ட் எங்க போதகர்கிட்ட பேசி, உங்க போதகரோட தேர்ந்து போங்க, மிஷன் மூமெண்ட்டோட போங்க, இல்லைன்னா என்னையாவது கூப்பிடுங்க, உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி பாஸ்டர் மூலியமா ஏன்ட்டையாவது பேசுங்க. கம், அவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? ஏசப்பாவுக்காக நான் முன்னணியில வந்து நிற்பேன், நான் போவேன், எனக்கு ஆசை இருக்கு, என்ன கர்த்தர் பேசட்டும், என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி. ஆமா, எல்லாரையும் நான் கேட்கல, எல்லாரையும் கேட்கல. ஐ எம் ரெடி டு கோ அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கை வைத்துங்களேன். இவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு கை, 2 கை, 3 கை தான் தெரியுது. தோத்திரம் 4. வேற எங்க போவீங்களா? ஒரு தேசத்துக்கு தேவன் எதிர்பார்க்கிறாள். ஐசக் லிவிங்ஸ்டன், டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு தேவ மனிதன், ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு கர்த்தருடைய தாசன். சபையில 10 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. திடீரென்று ஆப்பிரிக்காவுக்கு யார் போவா என்ற கேள்வி கேட்ட போது, ஒருவரும் கை உயர்த்தாத போது, திடீரென்று திரும்பி பார்க்க பியானோ வாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அவன் பக்கத்துல பியானோ வாசிக்கிறதுக்கு காத்தடிக்கணும். அந்த காலத்துல காத்தடித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிறு பையன், கைய மாத்திரம் தெரியுது. எட்டி போய் பார்த்தா டேவிட் லிவிங்ஸ்டன். இங்க வான்னு கூப்பிட்டு, நீ போவியா ஆப்பிரிக்காவுக்கு? போவேன். படித்துக் கொண்டிருக்கிற சிறு பையனை பார்த்து, நீ நல்லா படிச்சு
டாக்டர் ஆயிருவியா? டாக்டர் ஆயிட்டு போவியா? போறேன். அந்த சிறு பள்ளியில படிக்கிற காலத்துல டாக்டருக்கு படிச்சு முடிச்சு, அதே போல ஆப்பிரிக்காவுக்கு போய் டேவிட் லிவிங்ஸ்டன் தேசத்தை அசைத்த ஒரு தேவ மனிதன். உங்க படிப்பு கர்த்தருக்கு தேவை. உங்களுக்கு எதுக்கு ஆசீர்வாதம் தாரார் தெரியுமா? உங்களுக்கு எதுக்கு இந்த படிப்பை தாரார் தெரியுதா? எதுக்கு உங்களுக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிற தெரியுதா? மண்டபமே தெரியுதா? எதுக்கு கர்த்தர் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களை நடத்தி வராதுன்னு ஏதாவது புரியுதா? இயேசுவுக்கு நீங்க இதுவரைக்கும் ரட்சித்த தேவனுக்கு என்ன செஞ்சீங்க? உங்களை நடத்தி போஷித்து உடுத்து வைத்து உங்களை பாதுகாத்த தேவனுக்கு நீங்க இதுவரைக்கும் என்ன செய்தீர்கள்? ஏதாவது ஒண்ணு அவர் எனக்கு ஒண்ணும் செய்யல, எனக்கு இது நடக்கலன்னு சொல்ற கேள்விதான் அதிகமா இருக்கு. நான் இயேசுவுக்காக ஏதாவது செய்வேன்னு சொல்றவங்க இருந்தாலும் ப்ளீஸ் கையை உயர்த்துங்க. அவங்களுக்கு மட்டும் நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கையை உயர்த்திருங்க ஒரு நிமிஷம். அன்பின் பிதாவே, கரம் உயர்த்தி நிற்கிற ஒரு சிலரை பார்க்கிறேன். எங்க தேசம் மறுரூபம் அடைய, எங்க தேசத்துல ஒரு பெரிய அறுவடையை பார்க்க கையை உயர்த்தி இருக்கிற சகோதர சகோதரிகளை பாருங்கப்பா. இந்த தேசம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, யாராவது வரமாட்டாங்களா எங்க பகுதிக்கு? அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அதற்காக புறப்பட்டு போக பாரமுள்ள ஒரு கூட்டத்தை எழுப்பும். இந்த கூட்டத்துல கர்த்தர் கரம் உயர்த்துற பிள்ளைகளுக்கு இன்னும் பேசும், இடைபடும், உடைய கரம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த கிருபாசன திருச்சபைக்காக, அன்பு தேவ மனிதருக்காக, மேடையில் இருக்கிற கர்த்தருடைய தாசர்களுக்காக, இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.